ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் Thursday மார்னிங். காலையில் கிச்சனில் வந்து பார்த்தோன்னா தலைகீழ இருந்தது. நான் நைட்டு பாத்திரமே வாஷ் பண்ணல. கடலை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு படுத்திருந்தேன். அது காலையில் எழுந்தோடனே மஞ்சள் தூள் உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாதமும் அடுப்பில் கலஞ்சி வச்சுட்டேன். நான் முந்தின நாள் கலந்து பாத்திரமே கமத்தமாக இருந்ததில் அதை இடத்துல கமத்திட்டு கொஞ்சமாக காஃபி போட்டுட்டேன். காலையில் காஃபி போட்டு குடித்தா தான் அடுத்த வேலையும் நடக்கும். ஸோ காஃபி ஆற்றி குடிச்சிட்டு சைட் பை சைடாக குழம்பு தேவையான வெங்காயம் உரிச்சிட்டேன். இட்லியும் அரைச்சி வச்சுருந்தேன். அதுவும் நல்லா புளிச்சிருந்தது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு சைட் பை சைடாக அதையும் ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். குழம்பு தாளித்து விட்டுட்டோன்னா மெதுவாக பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிக்கலாம். நைட்டு கொஞ்சம் கேக் செய்கிற வேலை இருந்ததுனால பாத்திரம் எதுவுமே வாஷ் பண்ண முடியல. வேலைலாம் செய்கிறதுக்குள்ளே இட்லியும் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. சூப்பராக ரெடியாக இருந்தது. நல்லா சாஃப்டாக வந்திருந்தது இட்லி. அப்புறம் குழம்புக்கு தேவையான தக்காளிலாம் அரைச்சி ஊற்றிலான்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்த்துட்டே இருந்தேன். டக்குன்னு மசாலாலாம் போட்டுட்டு பாத்திரம் இருந்ததுலேயே அதையும் சைட் பை சைடாக வாஷ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா ஒரே வேலையை செஞ்சுட்டு இருந்தோன்னா டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலை பார்க்கும்போது இன்னொரு வேலையும் சேர்த்து பார்த்துட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். குழம்பு தாளித்து லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பியாச்சு. இப்படி தான் என்னுடைய போச்சு.